இன்னைக்கு வந்து rc.local ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். rc.local ஃபைல் வந்து லினக்ஸில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்துட்டோம்னா, பூட் டைமில் ஏதாவது சர்வீஸோ அல்லது ஒரு ஸ்கிரிப்டோ உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா rc.localல ஆட் பண்ணால் அந்த சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்போ எதுக்கு சர்வீஸை rc.localல ஆட் பண்ணுறோம் பார்த்துட்டோம்னா, சில சர்வீஸ் சிஸ்டம் டி வந்து சப்போர்ட் பண்ணாது, அது வந்து கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூனால. இப்போ இந்த மாதிரி கேஸில் நம்ம வந்து init.dல ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அல்லது rc.localல பண்ணிக்கலாம். ஆனால் rc.local பண்ணுறதுல ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, சில சர்வீஸ் வந்து ரன் ஆகும்போது ஒரு லாக் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கும். அந்த லாக் ஃபைல் வந்து ரிமூவ் ஆனால் தான் அடுத்தால அந்த சர்வீஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சப்போஸ் ரீபூட் டைமில் அந்த லாக் ஃபைல் வந்து ரிமூவ் ஆகலை அப்படின்னா உங்கள் சர்வீஸ் வந்து rc.localல ஆட் பண்ணால் கூட ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் rc.localல ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கேஸில் தான் நம்ம வந்து அந்த லாக் ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி இது மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் init.d சர்வீஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ rc.localல நம்ம என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ls-l/etc rc.d/rc.local இது அதோடைய சோர்ஸ் ஃபைல். இந்த ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்காது. இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் பூட் டைமில் ரன் ஆகும். இதோடைய சாஃப்ட் லிங்க் எங்கே எடுத்துப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா /etc எடுத்துருப்பாங்க. ls-l/etc rc.local நீங்கள் எந்த ஃபைலை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சோர்ஸ் ஃபைலுக்கு எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருக்கணும். இப்போ இந்த ஃபைலை வந்து எந்த சர்வீஸ் மேனேஜ் பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா systemctl status rc-local.service இந்த சர்வீஸ் தான் ட்ராக் பண்ணுது. இப்போ இந்த சர்வீஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா inactive டெட் ஸ்டேட்டில் இருக்குது. இது வந்து ஸ்டாட்டிக் சர்வீஸ். எப்போ இந்த சர்வீஸ்னால் பூட் டைமில் மட்டும் தான் ரன் ஆகும் அல்லது எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் ரன் ஆகும். இப்போது cat இந்த ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள். திஸ் ஃபைல் இஸ் ஆடட் ஃபார் கம்பேட்டிபிலிட்டி பர்பஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஸ்டம் டி வந்து சப்போர்ட் பண்ணாத சர்வீஸ் எதாவது இருந்துச்சுன்னா அல்லது ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் இந்த இதில் ஆட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் பூட் டைமில். இப்போது இதிலேயே கொடுப்பாங்க ப்ளீஸ் நோட் தட் யூ மஸ்ட் ரன் chmod +x. இந்த ஃபைலுக்கு வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் இருந்தால் தான் பூட் டைமில் வந்து ரன் ஆகும். அதனால் நம்ம வந்து கமாண்டை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுத்துடலாம். இப்போது ls-l கொடுத்து இந்த ஃபைலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எக்ஸிக்யூட் பெர்மிஷன் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்கிரிப்ட் வந்து பூட் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கலாம். vi backup.sh இப்போ பார்த்துட்டிங்கன்னா tar-cvf root/log_tar நான் இது எதை எடுக்க போகிறேன்னா var log இந்த ஃபைலை வந்து பேக்கப் எடுக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். cp-r/var/log அல்லது வேறு ஏதாவது கூட நம்ம எடுக்கலாம் தான் இருக்கலாம். opt எடுத்துக்கலாம். opt/root/opt_date plus %f_hour_%minutes_%second. இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி பர்பஸ்க்காண்டி தான் நம்ம பண்ணுறோம். ரியல் டைமில் உங்களுடைய சினாரியோ வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த என்ட்ரியை வந்து நம்ம வந்து rc.localல ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். லாஸ்ட் லைன் போயிட்டேன். sh/root backup.sh இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வியூ பண்ணி பாருங்கள். sh/root/backup.sh இந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ls-l ஓகே. இந்த ஃபைலுக்கு வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன் கொடுக்கலாம் 755. இப்போ நான் வந்து ரீபூட் பண்ணோம்னா இந்த லொக்கேஷனில் நம்ம சொன்ன ஃபைல் வந்துடும், அதாவது பேக்கப் எடுத்துரும். இப்போ பாருங்கள் எந்த ஃபைல் எடுக்கும்னா /var/log இதை வந்து log.tarன்னு ரூட் லொக்கேஷன் எடுக்கும். அதே மாதிரி /opt-யை opt_ என்ன டேட்டோ அந்த டேட்டில் பேக்கப் எடுக்கும். இப்போ நான் ரீபூட் கொடுக்குறேன். இப்போது நம்ம சர்வரில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். சிஸ்டம் பூட் ஆகுது.
ஓகே, rc.local ஃபைல் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா நெட்வொர்க் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனால தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வந்து நெட்வொர்க் சர்வீஸ்க்கு அடுத்தால தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சிட்டிங்கன்னா அதையும் நீங்கள் rc.localல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்வர் நெட்வொர்க் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம வந்து சர்வரில் லாகின் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன், ls-l கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம log.tar ஃபைல் கிரியேட் ஆகிட்டு அதுமாதிரி opt ஃபைலோடும் பேக்கப் கிரியேட் ஆகிட்டு. அதே மாதிரி நீங்கள் எந்த கஸ்டமைஸ் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது ஃபில் பாத் கொடுக்கணும். ஃபில் பாத் நீங்கள் கொடுக்கலன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ சர்வீஸ் செக் பண்ணி பாருங்கள். systemctl ஸ்டேட்டஸ் rc-local.service பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்கும். கொஞ்சம் நேரத்தில் இன்ஆக்டிவாக மாறிடும். ஏன்னா இப்போ தான் சிஸ்டம் பூட்டிங் ஆகி வந்ததுனால இந்த சர்வீஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் செகண்ட் டைமில் ஐடியலாக இருக்கும்போது இன்ஆக்டிவாக மாறிடும். அதே மாதிரி rc.local ஃபைலில் நீங்கள் ஒரு சர்வீஸை கூட நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்போ vi/etc rc.local இந்த ஃபைலில் போகிறேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன்னா systemctl restart sshd.service systemctl restart crandy.service. இது வந்து நான் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காண்டி உங்களுக்கு ரியல் டைமில் வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கலாம் அல்லது ஒரு சர்வீஸ் இருக்கலாம், அது வந்து நெட்வொர்க் சர்வீஸ் அது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், டேட் கமாண்ட் இது வந்து எங்கன்னா root date.txt இந்த மாதிரி ஒரு கமாண்டு அதோடைய அவுட்புட்டை வந்து ரீடைரக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு இது என்ன வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரீபூட் கொடுக்குறேன். இப்போ கன்சோலில் செக் பண்ணி பாருங்கள், சர்வர் வந்து பூட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நெட்வொர்க் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நெட்வொர்க் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனால rc.localோட ஃபைலு எக்ஸிக்யூட் ஆகிரும். பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் rc.local. இப்போ நம்ம சர்வரில் லாகின் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா data.txt ஃபைல் கிரியேட் ஆகிட்டு, ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா rc.localல டேட் கமாண்டோடைய அவுட்புட்டை ரீடைரக்ட் பண்ணியிருந்தோம் data.txtங்கிற ஃபைலில். ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து ரீடைரக்டாக இருக்குது. அதே மாதிரி systemctl அதாவது SSD சர்வீஸையும் crandy சர்வீஸையும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். systemctl ஸ்டேட்டஸ் sshd.service பார்த்தீங்கன்னா 51 செகண்டுக்கு ரீஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுமாதிரி crandy.service செக் பண்ணி பாருங்கள், 55 செகண்ட். அதுமாதிரி நெட்வொர்க் சர்வீஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு நெட்வொர்க் சர்வீஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ்லாம் ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு வந்து rc.local ஃபைல் மூலமாக நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது அதோடைய லாக் ஃபைல் பார்த்தீங்கன்னா grep rc.local where log messages பார்த்தீங்கன்னா இதோடைய டீட்டெயிலில் நமக்கு இப்போ நம்ம வந்து மீதி வந்து பேக்கப் எடுத்துருந்தோம் அதுக்குள்ளே டீட்டெயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 247 பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்டடாக இருக்குது. அதுமாதிரி அந்த டைமில் rc.localல ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இதுக்கு முன்னுக்கூட்டியில் உள்ள என்ன நடந்துச்சுன்னா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பேக்கப் எடுத்துருந்தோம் 2 இடத்த OPTயும் இதுவும். லாக் ஃபைல் வந்து பேக்கப் எடுத்துருக்கோம். சிபி கமாண்டுக்குள்ளே டீட்டெயில் வரல. லாக் ஃபைல் வந்து நம்ம பேக்கப் எடுத்ததுனால அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் வந்துச்சு. ஸோ நீங்கள் லாக் ஃபைலில் வேறு லாக் மெசேஜில் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது எரர் அடிச்சிருச்சுன்னா, ஸ்கிரிப்ட் எதுவும் ரன் ஆகலை, சர்வீஸ் எதுவும் ரன் ஆகலை அப்படின்னா